வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். உலகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற பொன்மொழிகளில் புத்தருடைய பொன்மொழிகளும் சாக்ரட்டிஸுடைய பொன்மொழிகளும் அதிகம் என்று ஒரு நூலில் நான் படித்தேன். பல இடங்கள் அது மேற்கோள் காட்டுறாங்கன்னு. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே தங்கள் வாழ்நாளில் எதையும் எழுதியெல்லாம் வைக்கல. அவங்க ரெண்டு பேரும் பேசுனாங்க. அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் அதெல்லாம் கேட்டு எழுதி வச்சு தான் இன்ன வரைக்கும் அந்த பொன்மொழிகள் எல்லாம் நமக்கு நிலைக்கிறது. அப்படி புத்தர் சொல்லுகிற ஒரு பொன்மொழி, மனிதனுக்கு மற்ற விலங்கினிடத்திலிருந்து இருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்று பேச்சு இல்லையா? எந்த மிருகமும் பேசுறது கிடையாது. விலங்குகளுக்கெல்லாம் கடவுள் ஓசை கொடுத்தார், மனிதனுக்கு மட்டும்தான் பாஷை கொடுத்தார். சரியா? அப்படி பேசுகிற வாய்ப்பை பெற்ற இந்த வாயால் நீங்கள் 4 பாவங்களை செய்யக்கூடாது என்று புத்தர் சொல்லுகிறார். இது ஒரு அழகான புத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்களில் ரொம்ப அழகானது. அதனால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மனிதன் வாயால் செய்யும் பாவங்கள் 4. 1, புறம் பேசக்கூடாது. ஒருத்தர் இல்லாத இடத்துல அவங்கள பற்றி பேசக்கூடாது. உண்மையிலே உங்களுக்கு அவங்க மேலே அக்கறை இருந்தால் அவங்க பிரச்சனையை போய் நேராக அவங்ககிட்ட பேசுங்க, பின்னால் பேசாதீங்க. புறம் பேசுதல் வாயால் செய்யும் பாவம். 2வது, பொய் பேசக்கூடாது. நம்ம மனித வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம், பிரச்சனையற்ற பொய்களை சொல்லிக்கலாம். இப்போ பையன் ஸ்கூலுக்கு ஏண்டா லேட்டாக வந்தானா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தான் சார்ன்றான். அவன் உண்மையிலே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்க மாட்டான். ஆனால் என்ன நினைக்கிறான், சார்ட்டு தப்பிச்சுக்கிறதுக்கு சொல்லலாம். நாமளே கூட இப்போ மெடிக்கல் லீவ் போட்டால், கல்யாணத்துக்கு மெடிக்கல் லீவ் போடும்போது நம்ம ஏதாவது ஒரு நோய் சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டுக்கிறோம். இது யூஷுவல் ப்ரொசீஜர் அப்படின்னு நினைக்கிறோம். எனவே இது யாரையும் பாதிக்காத பொய்களை நம்ம சொல்லிக்கலான்னு நம்ம மனசை ஒரு சமாதானம் சொல்லிக்கிறோம். அது கூட சொல்லக்கூடாது. அதான் உண்மை. நீங்கள் சுச்சுவேஷனுக்காக, அவசரத்துக்காக, நிர்பந்தத்துக்காக கூட பொய் சொல்லக்கூடாது. எனவே முதல், புறம் பேசக்கூடாது. 2, பொய் பேசக்கூடாது. 3வது, பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. பேச்சு நமக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இப்போ நாய் கடிச்சிட்டா விஷம் ஏறிடுது. அதுக்கு ஒரு 16 ஊசி 17 ஊசி போடணும்னா சொல்கிறாங்க. அது வாயால் கடித்தோன்னா அந்த விஷம் நமக்கு ஏறிடுது. ஆனால் மனிதர்களுடைய வார்த்தைகள் சிலரை காயப்படுத்தினா அந்த விஷம் அவங்கள முறிச்சிரும். அதனால் பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. இது வாயால் செய்கிற பாவம் 3. வாயால் செய்கிற பாவம் 4ன்னு சொல்கிறாரு, பயனற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. உலகத்தில் வேறு எந்த உயிருக்கும் இல்லாமல் நமக்கு மொழியை கொடுத்து பேசும் சக்தியை கொடுத்திருக்கிற இந்த சூழலில் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பயனுள்ள வார்த்தையாக இருக்கணும். உங்கள் வார்த்தைகள் எடுபடாத இடத்துல நீங்கள் மௌனமாக இருக்கிறது கூட நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே குறைவாக பேசுங்கள், நிறைவாக பேசுங்கள். மீண்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். புத்தர் வாயால் செய்கிற பாவங்கள் என்று 4 சொல்லுகிறார். புறம் பேசாதே, பொய் பேசாதே, பிறரை காயப்படுத்தும்படி பேசாதே, பயனற்ற சொற்களை பேசாதே என்கிற நல்ல பேச்சை பேச வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.